ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரலுடைய 7ஆம் தேதியிலிருந்து கிரகங்கள் வலுவாக ஆடுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பலனை தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரக தாக்கங்களால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி 700 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி கிரக தாக்கங்கள் யோகங்கள் அமைஞ்சிருக்கு. அதனால் ஒவ்வொருவருக்குமே இனி தலையெழுத்து மாறும். அதாவது கிரகங்களால் மர்ம ஆட்டமானது ஆரம்பமாகும். அந்த மர்ம ஆட்டம் என்னங்கிறது நம்ம ராசிகளுக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணும். அப்போ தான் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்க முடியும். அதே போல் நம்ம எல்லாருக்குமே இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய டார்கெட்டே பணம் தான். பணம் இருந்தாலும் கஷ்டம். அப்படி பணம் இருந்தால் அந்த பணத்தை சேமிக்கிறது ஒரு கஷ்டம். ஸோ அந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட பெரிய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு முக்கியமாக ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்தால் பணம் நமக்கு தங்க ஆரம்பிக்குமா அப்படிங்கிற சூட்சம ஆன்மீக ரகசிய பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற பலன்களை நீங்கள் தெரிஞ்சு பரிகாரத்தையும் தெரிஞ்சு பயன்பெற முடியும். தனுசு ராசிக்காரங்க மூலம் பூரோட உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். அதாவது கிரகநிலை தாக்கங்களால் தானே உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அதனால் கிரகநிலை தாக்கங்கள் முதல்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலை தாக்கங்கள் முதல்ல எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் செவ்வாய் ராகு, சுகஸ்தானத்தில் சூரியன் சனி, பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், கலஸ்தர ஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன். இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இப்படி அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஏப்ரல் 7 புத்தி கூர்மையோடு எதையும் செய்ய வேண்டும். அப்போ தான் எதிர்கால தொடர்பான திட்டங்கள் உங்களுக்கு ஈஸியாக நிறைவேறும். அதோடு எதிர்கால தொடர்பான திட்டங்கள் மனதில் தோன்றவும் ஆரம்பிக்கும். எதையும் முன்னேற்பாடோடு செய்யணும். அதை விட விவேகம் உங்களுக்கு உண்டாகும். விவேகம் இது ரெண்டுமே உண்டாகும் போது தான் நீங்கள் நினச்ச மாதிரி காரியத்தை சாதிக்க முடியும். அதுக்கப்புறம் தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள்லாம் இழுப்பறியான நிலை உங்களுக்கு காணப்படும். அதோடு வீண் அலைச்சல் எதிர்பாராத செலவு உண்டாகும். அதனால் தொழிலில் புதிய முயற்சிகள் எதையும் இப்போதைக்கு பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அதிகாரிகள் கூறிய வேலையை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படும். அதோடு சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லும். இப்போ வேலையில் நிறைய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் நீங்கள் அதனால் வேலையை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படும் போது அதிகாரிகள்கிட்ட பொறுமையாக இருங்க. சக ஊழியர்களையும் அனுசரித்து செல்லுங்க. அதுதான் உங்கள் வேலைக்கு இப்போதைக்கு நல்லது. அப்புறம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணம்லாம் வாங்க நேரிடும். அதோடு குடும்பத்தில் இருப்பவர்களோடு விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வரவும் வாய்ப்பு கிடைக்கும். வழக்குகள் ஏதாவது வைத்திருந்தீங்கன்னா அதில் சாதகமான போக்கு காணப்படும். குடும்ப ரீதியாக உங்களுக்கு சாதகமான பலன் உண்டு. அப்புறம் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தை இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். எதையுமே புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தினீங்கன்னா ஈஸியாக சமாளிக்க முடியும். பெண்கள் அதனால் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்த பாருங்கள். மாணவர்கள் கூட பாடங்கள் படிப்பதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. அதோடு ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைத்து படித்து தேர்வில் வெற்றி பெற நிறைய வாய்ப்பு இருக்குது.
அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பான நாட்கள் ஏப்ரல் 7 இருக்கும். தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும். சமூக சேவையில் உள்ளவர்களுக்கு சமூக அந்தஸ்து உயரும். அதனால் சமூக அந்தஸ்து உயர்வதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை தீரும். நீண்ட நாளாக இருந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு நீங்கும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்குள்ள உண்டாகும். அதோடு அரசாங்கம் மூலம் லாபமானது ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செய்யலாம், சாதகமாக இருக்கும். ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரங்களுக்கு கிரகங்களால் இந்த மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு மூலம்ல பிறந்த தனுசு ராசி. இந்த ஏப்ரல் மாதம் 7 தொழில் வியாபார போட்டிகள் குறையும். பணவரவு இருக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும். உறவினர்கள் வருகையானது இருக்கும். குடும்ப செலவு அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் போது கவனம் தேவை. இல்லைனா வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஏற்படும். இது மூலம்ல பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பூரடம்ல பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஏப்ரல் 7 அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. பணவரவு திருப்தி தரும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புதிய நபர்களிடம் மெயினாக எச்சரிக்கை தேவைங்க. அப்புறம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த டைம் உங்களுடைய ராசிக்கு ஏப்ரல் 7 வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது வேலைக்கு நல்லது. பெரியவர்கள் உதவி கிடைக்கும். மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். துணிச்சலோடு எந்த காரியத்தில் ஈடுபட்டிங்கன்னா சாதகமாக செய்து முடிக்க முடியும். உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இதுதான் பலன். உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமை திங்கள், செவ்வாய், வியாழன். சந்திராஷ்டம தினம் இந்த ஏப்ரலில் 24, 25. அதிர்ஷ்ட தினம் 18, 19. ஸோ உங்களுக்கான பலன்கள் முழுமையாக இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ தான் மெயினாக உங்களுக்கு பரிகாரத்தை சொல்ல போகிறேன். இது பணம் கையில் தங்க வேண்டிய செம்பருத்தி பரிகாரம். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. பணம் இருந்தால் தான் நம்மளால் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ முடியும். அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான பொருட்களை வாங்க முடியும். அப்படிப்பட்ட பணத்தை நாம் பல விதங்களில் சம்பாதித்தாலும் சம்பாதித்த பணம் கையில் தங்காமல் வீண் செலவாகி கொண்டே இருக்கிறது என்பவர்களும், வாங்கி கடனை திருப்ப அடைக்க முடியாமல் கஷ்டப்படுபவர்களும் இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஒரு செம்பருத்தி பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க பயன்பெறுங்க. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான மலர்கள் உகந்த மலர்களாக திகழும். ஒரு சில மலர்கள் அனைத்து தெய்வங்களுக்கு உகந்த மலராக இருக்கும். அந்த வகையில் அனைத்து தெய்வங்களுக்கு உகந்த மலராகவும் அதே சமயம் தன அகர்ஷணத்தை இருக்கக்கூடிய மலராகவும் பிரபஞ்ச பேராற்றலை தன்னகத்து கொண்ட மலராகவும் திகழ்வது செம்பருத்தி மலர். ஒற்றை செம்பருத்தி மலரை வைத்து நாம் மிகவும் எளிமையான முறையில் இப்படி பரிகாரம் செய்ய நம்மளுடைய கையில் பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கும். அந்த பரிகாரத்தை இப்போ சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. இந்த பரிகாரத்தை செய்வதற்கு உகந்த நாட்கள் இனி வளர்பிறை நாட்கள். இருப்பினும் வளர்பிறை நாட்களில் அஷ்டமி, நவமி, கரிநாள் போன்ற நாட்களை தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் உங்கள் ராசிக்காரங்க பரிகாரம் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக பார்த்து செய்யுங்க. ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு கண்ணாடி கிண்ணம் வேண்டும். சிறிய அளவில் இருந்தாவே போதும். அது நிறைய சுத்தமான குடிக்கக்கூடிய தண்ணீரை பிடித்து வைத்து கொள்ளுங்க. பிறகு அதில் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து அதன் விதைகளை போட்டுருங்க. அதற்கு மேலே ஒரே ஒரு சிவப்பு நிற செம்பருத்தி பூவை எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு விடுங்க. இப்பொழுது உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய சுண்டு விரலை மட்டும் தண்ணீருக்குள் வைத்து ஓம் ஸ்ரீ ஓம் எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். இவ்வாறு உச்சரித்து முடித்த பிறகு உங்களுடைய பணம் தொடர்பான எந்த வேண்டுதலாக இருந்தாலும் கோரிக்கையாக இருந்தாலும் அதை முழு மனதோடு நினைத்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த செம்பருத்தி பூவை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுவிட்டு அந்த தண்ணீரை கொடுத்து விட வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக 11 நாட்கள் செய்தீங்க என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் தொடர்பான தரித்திரம் முற்றிலும் நீங்கும். பணம் ஏதாவது ரூபத்தில் உங்கள் கைக்கு வந்து கொண்டே இருக்கும். வந்த பணமும் வீண் விரையாகாமல் சேமிப்பாக உயரும். எளிதில் கிடைக்கக்கூடிய செம்பருத்தி பூவை வைத்து இந்த முறையில் பரிகாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு கடன் பிரச்சனை தீர்வதோடு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளும் விலகும். மேலும் வீண் விரயங்கள் குறைந்து சேமிப்பு உயர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்பிக்கையோட தனுசு ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை பண்ணிடுங்க.
இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.